சொந்த வீடு வாங்குவோருக்கு பதிவு கட்டணம் உயர்வு என்பது உண்மைக்கு புறம்பானது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரம். ஸ்ரீராம், முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான ஆவணங்கள் 7% முத்திரை தேர்வை மற்றும் 2% பதிவு கட்டணத்தில் அரசிற்கு சேர வேண்டிய கூடுதலான 5% கட்டணம் செலுத்தப்படுவதை தடுப்பதற்காக கிரைய பத்திரமாக பதிவு செய்யப்படாமல் 2020 அறிவுரைக்கு பின்னர் 1% முத்திரை தேர்வு மற்றும் 3% பதிவு கட்டணம் மட்டுமே செலுத்தி கட்டுமான உடன்படிக்கை ஆவணமாக பதிவு செய்யப்பட்டது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக தற்பொழுது வணிக வரி மற்றும் பதிவுத்துறையானது ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அதில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு வாங்குவோர் கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக பிரிபடாத பாக மனை மற்றும் குடியிருப்பு இரண்டையுமே கிரயமாக பெற்றுக் கொள்வது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளை வாங்குவோர் கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து கிரயமாக வாங்காமல் கட்டுமான ஒப்பந்தம் மட்டுமே பதிவு செய்யும் நிலை தொடர்ந்ததால் அந்த குடியிருப்பை எதிர்காலத்தில் மறுக்கிரயம் செய்யும் போது பிரச்சனை எழலாம் என்றும் இதனை கருத்தில் கொண்டே ஆவணங்கள் பதிவின் போது கட்டடத்தினுடைய கட்டுமானம் நிறைவுற்ற சான்றை வலியுறுத்த வேண்டாம் என ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரை மட்டுமே தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளதே தவிர அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படாத நிலையில் கட்டுமானம் ஒப்பந்தம் செய்து கொண்டு குடியிருப்புகளை வாங்க உத்தேசிப்பவர்களுக்கு மட்டுமே ஏற்கனவே உள்ள அதே நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஆவணங்களை பொறுத்தமட்டில் கட்டுமான கிரைய ஆவணமாக அதன் தன்மையை பாவித்து செய்ய வேண்டும் என அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்றும் எனவே கடந்த 2012 முதல் 2020 ஆண்டு வரை இருந்த அதே நடைமுறைதான் தற்போது வலியுறுத்தப்பட்டுள்ளதே தவிர சொந்த வீடு வாங்குவோருக்கு பதிவு கட்டண உயர்வு என்று தவறான செய்தி பரப்பப்படுவது உண்மைக்கு புறம்பானதாகும் என்று பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிகத்துறையானது தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளானது தங்களது கண்டனங்களை பதிவு செய்த நிலையில் தற்பொழுது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையானது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. ஸ்ரீராம், பதிவு கட்டணம் தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.